ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நான் வீடியோக்குள்ள போவோம். என்னடா ஏன் சீரியல் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரே ஒரு கன்ஃபியூஷனில் குழப்பத்தில் எல்லோரும் போயிட்டுருப்பீங்க. ஸோ நானும் அப்படி தாங்க போயிட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயாவது ஒரு டைம் நடந்தால் பிரச்சனை இல்லைங்க. எப்பவுமே இப்படி தான் நடக்குது. ஒரு பக்கம் விஜய்க்கும் வெண்பாவுக்கும் சண்டை வருது, இல்லை விஜய்க்கும் மல்லிக்கும் சண்டை வருது, வெண்பாவுக்கும் மல்லிக்கும் சண்டை வருது. இப்படி மாறி மாறி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்களே தவிர 3 பேரும் சேர்ந்து கூடியே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா, நம்மளோட ரஞ்சிதா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? விஜய் மல்லி இவங்க 2 பேரையும் ஒன்றே சேரக்கூடாது. அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சா மல்லியோட கல்யாணம். பட் மல்லியோட கல்யாணமாக இருந்தாலும் நம்ம மல்லி வந்து ரஞ்சிதா பார்த்து, நீ எப்படி என்ன மீறி நீ எப்படி விஜய் கையால் தாலி வாங்கி கட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுருக்காங்க. இதனால் அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த இத்து போன டப்பா, தகர டப்பாவில் இருக்கிற ஒரு குட்டி மூலையில் நோண்டிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், எப்படி ஜெயிக்கலாம், என்ன குறுக்கு வழி யூஸ் பண்ணலாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் எதுவுமே தெரியாத பாப்பா மாதிரி, பைத்தியக்காரன் மாதிரி வேலை ரூமு வீடுன்னு இப்படியே சுற்றிட்டு இருக்குது அந்த எருமை மாடு. அவர் எப்போ தான் ஒழுங்காக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக இருப்பாரான்னு தெரியல. நம்மளோட அரவிந்த் தேவையில்லாமல் மனக்கோட்டை கனவு கோட்டை எல்லாத்தையும் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவரோட நிலைமை என்ன? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் குழப்பங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை தூங்க கூட விடலைங்க. என் பேசுறது பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த டயர்ட்னஸ் ஃபுல்லாக. இதெல்லாம் பார்க்கும்போது தூக்க கூட வர மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்குங்க. மல்லி ஹைஹோ, விஜய் ஹைகோ அப்படின்ற மாதிரி எப்போதான் 2 பேரும் ஒன்று சேருவாங்க, எப்படா இந்த சீரியல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகன்றது எனக்கு ஒரு டிப்ரெஷன்லேயே போயிட்டுருக்கு. மல்லி விஜய் கல்யாணம் பண்ண நான் சொல்கிறாங்களேன்னு தெரியல. நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ சேட் ஆஃப் த முஸ்கில் ஆஃப் த மொமெண்ட். சரி ஓகே வாங்க நம்ம வீடியோவில் போவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்மளோட பாபு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறாரு. என்னடா அதுக்குள்ளே பத்திரிக்கை அடிச்சிட்டாங்களா அப்படி தான் கேட்குறீங்க? ஆமாங்க, நேராக போனார். அதுக்கப்புறம் இந்த பத்திரிக்கைலாம் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்களே அந்த இடத்துல போயிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்து பத்திரிக்கை அடிச்சிட்டாருங்க பாபு. ஏன்னு பார்த்தா, இப்படியே விட்டா மல்லியோட வாழ்க்கை கெட்டோம், சீக்கிரம் மல்லிகையில் 3 முடிச்சே போட விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டு வந்து கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுறாரு பாபு. பாபுக்கு தெரியாது இன்னொரு விஷயம், மல்லிகை ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த விஷயம் பாபுக்கு ஏன் தெரியல அப்படின்ற ஏக்கம் வேதனை எல்லாம் எனக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ஏதாவது சொல்லலான்னு நினைக்கும் போது என்னோட கோழி சவுண்டுங்க. என்னடான்னு திறந்து வெளியே பார்த்தா அங்கே பாருங்களேன், இவன் மட்டும் வெள்ளசி, இவன் வெளியே வந்துட்டா. இவளோட பொண்ணு கரிப்பாகி உள்ளவே இருக்கிறாங்க. அவளை பார்க்காம இவள் கத்திக்கிட்டு கிடக்கிறா, மலையில் அங்கே நனைஞ்சிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே வீடியோ போட்டு உட்காந்துதான். இங்கே ஒருத்தி பார்த்தீங்களா, குண்டு குக்கி, இவ கூட வெளியே வந்துட்டுக்கிறாங்க. எப்படி வந்தான்னு தெரியல. இவங்க எல்லாரையும் சமாளிக்கிறதே எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போய் இந்த தக்காளிங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடுறேன். டாடா, see you, bye.